பெரிய வெள்ளி சிலுவை பாதை. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் பரலோக தந்தையே, இன்று நாங்கள் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவுகூருகிறோம். அவரது தியாகத்தின் ஆழத்தையும் எங்கள் மீதுள்ள அவரது அளவற்ற அன்பையும் உணர எங்களுக்கு அருள் தாரும். இந்த புனித நாளில் எங்கள் இதயங்களை திறந்து உமது கருணையின் அருட்பெருக்கை பெற்றுக்கொள்ள எங்களை தயார்படுத்தும். இயேசுவின் சிலுவை பாதையில் அவரோடு சேர்ந்து பயணிக்கும் போது அவரது பாடுகள் மூலம் கிடைத்த மீட்பின் அருளை ஆழமாக சிந்திக்க எங்களுக்கு உதவும். நாங்கள் இந்த சிலுவை பாதையை செபிக்கும் போது எங்கள் வாழ்வின் சிலுவைகளை ஏற்று அவரை பின்பற்றும் பக்தியை எங்களுக்கு அளியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். திவ்விய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். முதலாம் நிலை. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார். அநீதியான தீர்ப்பை மௌனமாக ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, என் வாழ்வில் தவறான நியாயத்தீர்ப்புகளையும் அநீதிகளையும் அமைதியாக எதிர்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். சொந்த விருப்பங்களை துறந்து பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்த உமது பணிவை நான் பின்பற்ற அருள் புரியும். மனித நீதி தவறும் போதும் தெய்வீக நீதி என்றும் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையை எனக்கு தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள். சிலுவையை அன்புடன் ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, என் சொந்த சிலுவைகளை பொறுமையுடன் ஏற்க எனக்கு உதவும். உமது அன்பினால் எனக்காக சுமந்த பாரமான சிலுவைக்கு நன்றி செலுத்துகிறேன். அது என் மீட்பின் பாதையாக மாறியது. என் துன்பங்களும் சோதனைகளும் என்னை உம்மிடம் நெருக்கமாக கொண்டுவர அனுமதிக்கிறேன். அவற்றை உமக்காக அன்பாக அர்ப்பணிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். கனமான சிலுவையின் கீழ் விழுந்த கர்த்தாவே, என் பலவீனங்களிலும் தோல்விகளிலும் எனக்கு துணையாக இருக்க வேண்டுகிறேன். நான் விழும்போது எழுந்து மீண்டும் நடக்கும் தைரியத்தை எனக்கு தாரும். உமது அன்பின் கரங்கள் என்னை தாங்குவதை உணர உதவும். என் தவறுகளையும் விழுகைகளையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்க கற்றுத்தாரும். அவற்றின் மூலம் உமது கருணையையும் மன்னிப்பையும் ஆழமாக அறிந்து கொள்ள செய்யும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். துக்கத்தில் உமது தாயை சந்தித்த கர்த்தாவே, கஷ்டத்தின் வேளையில் அன்பான உறவுகளின் ஆறுதலின் மதிப்பை நான் உணர உதவும். துயரத்தில் உம்மை தைரியமாக பின்பற்றிய மரியாளைப் போல என் துன்பங்களில் உறுதியாக நிற்க எனக்கு அருள் புரியும். துன்பப்படும் அனைத்து தாய்மார்களுக்காகவும் குழந்தைகளின் துயரத்தை காணும் பெற்றோர்களுக்காகவும் செபிக்கிறேன். அவர்களுக்கு ஆறுதலும் வல்லமையும் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஐந்தாம் நிலை.
சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். உமது சிலுவையை சுமக்க சிமோனை ஏற்றுக்கொண்ட கர்த்தாவே, பிறருடைய பாரங்களை சுமக்க தயாராக இருக்கும் மனதை எனக்கு தாரும். அன்றாடம் மற்றவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள என்னை அழைக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள உதவும். என் சொந்த வாழ்க்கை திட்டங்களையும் வசதிகளையும் விட்டுவிட்டு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவும் அன்பை எனக்கு அருளும். துன்பப்படுபவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்காகவும் செபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 6ஆம் நிலை. துணிந்து முன்வந்த வெரோனிக்காவைப் போல எங்கள் இதயங்களையும் அன்பால் நிரப்பும் இயேசுவே, உமது இரத்தமும் வியர்வையும் படிந்த முகத்தை துணியால் துடைத்த அவளது அன்பு. அந்த துணியில் பதிந்த உமது திருமுகம் எங்கள் ஆன்மாவிலும் பதியட்டும். சிறிய அன்பு செயல்களின் மூலம் உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவும். உமது இரத்தமே எங்கள் பாவக்கரைகளை துடைத்து புனிதப்படுத்துகிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 7ஆம் நிலை. 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். மீண்டும் கீழே விழுந்த கர்த்தாவே, தொடர்ந்து வரும் சோதனைகளிலும் துன்பங்களிலும் உறுதியாக நிற்க எனக்கு உதவும். ஒவ்வொரு விழுகையிலும் உமது உறுதியான அர்ப்பணிப்பை காண்கிறேன். எனது மீட்புக்காக எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தீர். விடாமுயற்சியின் மதிப்பை நான் கற்றுக்கொள்ள செய்யும். எவ்வளவு முறை விழுந்தாலும் எழுந்து தொடர்வதே உண்மையான தைரியம் என்பதை உணர செய்யும். தங்கள் வாழ்வில் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பவர்களுக்காக செபிக்கிறேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அழுது கொண்டிருந்த பெண்களுக்கு ஆறுதல் கூறிய கர்த்தாவே, என் சொந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் மற்றவர்களின் தேவைகளை காணும் இரக்க இதயத்தை எனக்கு தாரும். உமது சொந்த வலிகளை மறந்து மற்றவர்களின் துன்பங்களுக்காக கண்ணீர் வடித்த உமது அன்பை போற்றுகிறேன். என் சொந்த துயரங்களில் மூழ்காமல் மற்றவர்களை கவனித்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய எனக்கு கற்றுத்தாரும். துயரத்தில் இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்காகவும் தங்கள் குழந்தைகளின் துன்பத்தை காணும் பெற்றோர்களுக்காகவும் செபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். 3ஆம் முறையாக விழுந்த கர்த்தாவே, என் கடைசி மூச்சு வரை உமக்கு விசுவாசமாக இருக்க எனக்கு உதவும். மீண்டும் மீண்டும் விழுந்தும் எனக்காக தொடர்ந்து எழுந்து நடந்த உமது விடா முயற்சிக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர் தோல்விகளாலும் சோர்வாலும் நம்பிக்கை இழக்காமல் உமது கிருபையை நாடி எழுந்து நிற்க எனக்கு தைரியம் தாரும். பாவத்திலும் துயரத்திலும் மீண்டும் மீண்டும் விழுப்பவர்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில்
விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகள் உரிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்ட கர்த்தாவே, நான் என் அனைத்து பாசங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கும் சுதந்திரத்தை அருள்புரியும். மனித கண்ணியத்தையும் மரியாதையையும் இழந்து நிற்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். அவர்கள் உமது கரங்களில் பாதுகாப்பையும் மதிப்பையும் காண உதவும். அனைத்தையும் இழந்து நின்ற உமது நிர்வாண துயரத்தை தியானிக்கும்போது பொருள் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று உம்மை மட்டுமே சார்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாரும். வறுமை, நோய் அல்லது சமூக இழிவுபடுத்தலால் தங்கள் கண்ணியத்தை இழந்த அனைவருக்காகவும் வேண்டுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இரக்கமின்றி சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தாவே, என் பாவங்களால் உமக்கு ஏற்பட்ட வலிக்காக மன்னிப்பு கேட்கிறேன். உமது கரங்களும் பாதங்களும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட கொடூரமான வலியை எனக்காக சுமந்ததற்கு என் இதயம் நன்றியால் நிறைகிறது. உலகின் வன்முறை மற்றும் கொடூரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார். சிலுவையில் தன்னை ஒப்புவித்த கர்த்தாவே, உமது இறுதி மூச்சு வரை பிதாவை நம்பியதைப் போல நானும் என் வாழ்வை முழுமையாக ஒப்படைக்க கற்றுத்தாரும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற உமது வேதனையில் எனது தனிமை மற்றும் விரக்தியின் தருணங்களில் ஆறுதலை காண்கிறேன். மரணத்தின் முகத்தை சந்திக்கும் அனைவருக்காகவும் மருத்துவமனைகளில் தனிமையில் மரணிப்பவர்களுக்காகவும் செபிக்கிறேன். அவர்கள் உமது பிரசன்னத்தில் ஆறுதலையும் அமைதியையும் காண அருள்புரியும். உமது சிலுவை மரணத்தின் மகத்துவத்தை தியானிக்கும் போது என் பாவங்களுக்கான விலையையும் எனக்கான உமது அளவற்ற அன்பையும் தாழ்மையுடன் உணர்கிறேன். முடிந்தது என்ற உமது செயலின் முழுமையில் நம்பிக்கை வைத்து என் இரட்சிப்பை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். உமது மரணம் எங்களுக்கு நித்திய வாழ்வை அளித்தது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடியில். துயரத்தில் ஆழ்ந்திருந்த அன்னை மரியாவே, உமது மகனின் உடலை ஏந்திய உமது வேதனையில் நானும் என் துயரங்களில் பங்கு கொள்கிறேன். செத்துப்போன கனவுகளையும் நம்பிக்கைகளையும் உறவுகளையும் கைகளில் ஏந்தும் அனைவருக்காகவும் செபிக்கிறேன். அவர்கள் உமது வழியாக ஆறுதலும் புதிய நம்பிக்கையும் காண அருள்புரியும். துக்கத்தில் இருக்கும் தாய்மார்களின் கண்ணீரில் உமது துயரத்தின் புனிதத்தை காண்கிறேன். அவர்களை தேற்றும் கருவியாக என்னை பயன்படுத்திக் கொள்ளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. 14ஆம் நிலை. புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, உமது அமைதியான இருப்பிடத்தில் உலகின் நம்பிக்கை அடங்கியிருந்தது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதற்கான காத்திருப்பில் இருளிலும் ஒளி பிறக்கும் என்ற வாக்குறுதி. உமது கல்லறை எங்கள் பழைய வாழ்வின் முடிவையும் புதிய வாழ்வின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும். உமது விலையேறப்பெற்ற இரத்தம் எங்களை புதுப்பித்து உயிர்பெறச் செய்யட்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி. இயேசுவே, சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும். துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும். இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென்.